ॐ गजाननं ॐ गजाननं भूतगणादिसेवितं भूतगणादिसेवितं कपित्थजम्बो कपित्थजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतम् उमासुतं शोकविनाशकारणम् शोकविनाशकारणं नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः ॐ नमः शुक्रबृहस्पतिभ्यां ॐ नमः शुक्रबृहस्पतिभ्यां அர்த்தசாஸ்திரத்துல 186வது வகுப்பு இரண்டாவது அதிகரணம் அத்தியாயம் 36 தமிழை பொறுத்த வரைக்கும். ஆங்கிலப்படி இரண்டாவது செக்ஷன் 15வது அத்தியாயம் 58வது வாக்கியம். கார்த்திகை மாசம் 25ஆம் தேதி தேய்பிறை சப்தமி பூரம். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் அதிகாலையை வச்சு சொல்லுவாங்க. நான் நம்ம தொடங்குற நேரத்தை வச்சு சொல்றேன். அதிகாலையில வித்தியாசமா இருந்திருக்கலாம், அல்லது அடுத்தது 5 நிமிஷம் கழிச்சா வேற ஆகலாம். கலியுகாதி 5127. நாம உணவு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், என்ன உணவு, அதுல பருப்பு எவ்வளவு இருக்கணும், உப்பு எவ்வளவு இருக்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல நண்டியுள்ள நாய்களுக்கு வரைக்கும் எவ்வளவு போடணும்னு பார்த்துட்டோம். 58 கம்ச கம்ச கிரௌஞ்ச கிரௌஞ்ச மயூராணாம் மயூராணாம் அர்த்த பிரஸ்தः அர்த்தப்பிரஸ்தः கம்சம் அப்படிங்கிறது அன்னம் அப்படின்னு சொல்லலாம். சாணக்கியர் காலத்துல அன்னப்பறவை இருந்ததா, அதே அன்னப்பறவை இப்ப இருக்குதா, இல்ல அன்னம்ங்கிறது வேற எதையாவது குறிக்குதா,
அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். கிரௌஞ்ச அப்படிங்கிற அது ஒரு பறவை. மயூரம் அப்படின்னா மயில். மயூராசனம், வெள்ளக்காரன், பிரிட்டன் இந்தியாவை பத்தி கொஞ்சம் மட்டமா பேசினானா. அப்ப நம்ம ஆளு அது சசி தரூரா இல்ல இன்னொரு ஆளான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நம்ம ஆளு போன ஆளு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லயே உங்க மியூசியத்துல இருக்கிற நம்ம நாட்டு பொருளை எல்லாம் பட்டியல் போட்டு இதெல்லாம் திருப்பி கொடுத்தா நீங்க பிச்சைக்கார நாடு ஆயிருவீங்க, இந்தியாவை ஆண்டுட்டு இருந்தோம் அப்படிலாம் பெருமை பீத்தாண்டா, இந்தியாவை கொள்ளடிச்சிட்டு இருந்தோம் சொல்லுங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்தியா ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்கு பிறகு தான் மோசமா ஆச்சுது, நீங்க நல்லா ஆனது எங்கிட்ட இருந்து திருடிட்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அங்கேயே வாங்குன்னு வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல மயூராசனம் ஒரு கோஹினூர் வைரம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்தூர் நினைக்கிறேன் நடராஜர் திருப்பி வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேஸ் எல்லாம் போட்டு அங்க போய் பாடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. கோஹினூர் வந்துதான்னு எனக்கு தெரியல, அது பத்தி பேச்சு இருந்தது. இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு மயூராசனமும் ஒண்ணு. அதாவது நம்ம அரியாசனம், சிம்மாசனம் சொல்றோம், அது மாதிரி ஒரு ஆசனம். அது நம்ம நாட்டு இது பிரிட்டன்ல இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். கோஹினூர் வைரம் ஒண்ணு, இந்த மயூராசனம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. பொதுவா மோரி, மயூரி இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள். மயில் அப்படிங்கிறது தமிழ். கிரௌஞ்ச பக்ஷி அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்துல இந்த பறவைகளை தான் வால்மீகி இல்ல வால்மீகி குளிச்சுக்க போயிட்டு வரும்போது ஒரு வேடன் கொன்றுவான். அதை பார்த்துதான் வால்மீகிக்கு ஒரு ஆற்றாமை வந்து அவரு ஒரு வெப்ராளத்துல சில வார்த்தைகளை உதிர்க்க, அந்த வார்த்தைகள் ஒரு கவிதை மாதிரி அமைப்புல இருக்க, பிரம்மா நான் தான் உனக்கு கவிதை பாடக்கூடிய திறமையை தந்தேன், நீ கவிதை பாடணுங்கிறதுக்காக வேண்டி உலகத்திலேயே முதல் காவியமான ராமாயணத்தை நீ பாடு அப்படின்னு சொல்லி அவரு வால்மீகி ராமாயணத்தை அதுக்கு பிறகுதான் பாடினாரு. அந்த கதையை நாரதர் அவுட்லைன் போட்டு கொடுத்தார். அப்புறம் அதை விஸ்தாரமா பாடினார் அப்படின்னு அந்த கதை போகும். ரத்னாகரனா இருந்த வால்மீகிய ரத்னாகரன் இருந்தவரை ஒரு முனிவர் வால்மீகி ஆக்குறாரு. வால்மீகிய இந்த கிரௌஞ்ச பக்ஷி தான் கவிஞன் ஆக்குது. அதுக்கு அஞ்சில் பறவைகள் அப்படின்னு தமிழ்ல சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா
டிக்ஷனரி மலையாளத்துல அன்னில் பக்ஷின்னு போட்டிருக்கு. அக்குரல் அப்படின்னு இன்னொன்னு போட்டிருக்கு. அது என்னன்னு எனக்கும் புரியல. அன்றில் பறவைகள் தமிழ்ல உண்டு. கிரௌஞ்ச பக்ஷி அப்படிங்கிறதுக்கு தமிழ் அன்றில் வேணா நாம எடுத்துக்கலாம். மலையாளத்துல இருக்கிறதுனால மலையாளமும் தமிழும் ஒரே பாஷை தாங்கிறதுனால சரியா இருக்கும். அன்றில் பறவைகள் பத்தி திருக்குறள்லயும் குறிப்புகள் வருது. என்ன குறள்? குறள்ல அந்த மாதிரி தெரியல. தேடனா இல்லைன்னு சொல்லுது. தமிழ் இலக்கியங்கள்லயும் ரொம்ப பிரபலமான ஒரு பறவை தான். சரி, அன்னப்பறவை முன்னாடி காலத்துல இருந்தது, இந்த காலத்துல இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. பாலையும் தண்ணியையும் சேர்த்து வச்சா அது பிரிச்சு பாலை மட்டும் பிரிச்சு குடிக்கும், தண்ணீரை விட்டுருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப பிரபலம். அதுவும் திருக்குறள் மாதிரி இலக்கியங்கள்ல பிரபலம் தான். முக்கியமா மாணவனுக்கு உதாரணம் சொல்லும் போது இலக்கண நூல்கள் அன்னப்பறவையை சொல்லும். மாணவன் நல்ல மாணவன் அப்படிங்கிறவன் அன்னப்பறவை மாதிரி நல்லதையும் கெட்டதும் வச்சா நல்லத எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லும்போது அன்னப்பறவைய சொல்லுவாங்க. அன்னம்மாவே இல்லோடு அன்னம்மாவே இல்லோடு கிளியே அப்படின்னு நினைக்கிறேன். அன்னத்தினுடைய இறகு ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆன பசு. நம்ம இந்த இது தொடக்கத்துல எப்பவோ இதை பத்தி ஏதோ சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கணும்னு ஒரு ஞாபகம். பசு முதல்ல எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறோம், அப்புறம் போய் சாவகாசமா இருந்து அசை போடும். அன்னம் நல்லது கெட்டதுல நல்லதை மட்டும் எடுத்துக்கும். கிளி சொன்னதை சொல்லும், சொந்தமா யோசிக்காது. அதுல இல்லி குடம் இப்படின்னு வரும். மாணவர்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள், அவங்களுக்கு சில உதாரணங்கள் நன்னூல், தொல்காப்பியம் மாதிரி நூல்கள்ல மாணவருடைய குணாதிசயங்கள் சொல்லும் போது, ஆசிரியருடைய குணாதிசயங்கள் சொல்லும் போது இந்த மாதிரி கான்டெக்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள் வருது. பொதுவா அன்னப்பறவை ரொம்ப பிரபலம். தண்ணீரும் நீரும் வச்சிருந்தா நீரை பிரிச்சு தண்ணீரை மட்டும் சாப்பிடுவோம், மன்னிக்கணும். பாலை மட்டும், பாலும் தண்ணீரும் கலந்திருந்தா பாலை மட்டும் பிரிச்சு எடுத்துருவோம் அப்படிங்கிறது. மயில் நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சதுதான். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு திருப்பரங்குன்றம் மலை சொந்தமோ இல்லையோ, மயில் இன்னும் சொந்தமா தான் இருக்கு. இந்தியாவுடைய தேசிய பறவையாகவும் மயில அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் அர்த்த பிரஸ்தக, அரைப்படி சோறு உணவு. ஆங்கிலம், ஆஃபிய பிரஸ்தா ஃபார்
எ ஹம்சா. இங்கிலீஷ்ல அத கூஸ் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. பொதுவா இன்னைக்கு வந்து அன்னம்னு சொன்னா வார்த்தை தான் குறிக்கும். ஆனா காராப்பேட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா காராப்பேட்டைன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் போற வழியில, சென்னையில இருந்து காஞ்சிபுரம் போற வழியில ஒரு ஊர் இருக்கு. காஞ்சிபுரம் பக்கத்திலேயே. அங்க ஒரு ராமகிருஷ்ண மடம், அங்க ஒரு சுவாமி இருந்தார். அவருக்கு முயல், பறவைகள் இதெல்லாம் வளர்க்கறதுல ஒரு பிரியம். அந்த சுவாமி அங்க ஒரு வித்தியாசமான பறவை வச்சிருந்தாரு. அது அன்னம் அப்படின்னு சொன்னாங்க. அது வாத்து இல்ல, ஒரு வித்தியாசமான மடம். அது அன்னம்னு சொன்னாங்க. பொதுவா நமக்கு தெரிஞ்ச அன்னம் வந்து வாத்து. ஆனா அன்னம்ங்கிறது ஒரு தனி விசேஷ பறவை. நானும் இன்றைய நித்யானந்த சுவாமி, அன்னைக்கு ராஜசேகர் பிரம்மச்சாரி, நாங்க 2 பேரும் காஞ்சிபுரம் கோவில்கள் தரிசனத்துக்கு போகும்போது அந்த ஆசிரமத்துல போயிருந்தோம். மதிய உணவு அங்கதான் ஏற்பாடுன்னு நினைக்கிறேன். அங்க சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பார்த்தோம். எனக்கு அங்க மனசுல கவர்ந்த விஷயம் என்னன்னா, வெள்ளிமலை ஆசிரமத்துல கிணத்துல இருக்கிற மோட்டரை மழை வரும்போது மேல தூக்கி வைக்கணும், மழை போன உடனே கீழே இறக்கி வைக்கணும். வருஷந்தோறும் அல்லது வருஷத்துக்கு ஒரு சில தடவைகள் பண்ண வேண்டியிருக்கும். பெரிய வேலை. அந்த ஆசிரமத்துல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கப்பியில மோட்டரை கிணத்துக்குள்ள இறக்கிட்டாங்க. ஒரு டயர்ல ஒரு பெட் மாதிரி பண்ணி அதுல மோட்டரை வச்சிருந்தாங்க. அந்த மொத்த செட்டப்பையும் கயர்ல கட்டி கப்பியில போட்டிருந்தாங்க. அது என்ன பண்ணும், தண்ணி மட்டம், அது பொதுவா ஒரு மோட்டார் தண்ணி எடுக்கிறது வந்து அதனுடைய ஃபுட்வால்வ்ல இருந்து எவ்வளவு பக்கத்துல தண்ணி இருக்குதோ அந்த அளவுக்கு அது அதிகமான தூரத்துக்கு தண்ணியை தள்ளும். ஃபுட்வால்வ்ல இருந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு அடி தண்ணி கீழே இறங்கிட்டுனா தள்ளுற வேகம் 10 அடி குறைஞ்சிடும். இப்படி எத்தனை அடி ஃபுட்பால் கீழே போயிட்டே இருக்கோ அத்தனை அடிக்கு தள்ளுற வேகம் குறையும். தோராயமான அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அப்ப ஃபுட்பால் பக்கத்துல மோட்டார் இருந்தது, மோட்டர்ல இருந்து ஃபுட்பாலுக்கு இடையில தூரம் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அதனுடைய ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அப்புறம் இது மட்டும் இல்ல, தண்ணி ஓடுது, ஓட ஓட தண்ணி வத்திரும். அப்ப வெள்ளிமலையில வந்து தண்ணி வத்துதான்னு பார்த்து மோட்டரை ஆஃப் பண்ணணும், இல்லைன்னா மோட்டர் கெட்டு போயிடும். இந்த சாமி இப்படி ஒரு டயர் செட்டப்ல வச்சிருந்ததுனால அந்த மோட்டர் தண்ணி எடுக்கும் போது தண்ணி மட்டம் குறைய குறைய அந்த டயர் அப்படி தாழ்ந்துகிட்டே இருக்கும். நான் நினைக்கிறேன் அந்த ஃபுட்பால் வந்து கிணற்றுடைய கிணத்துல ஒரு அடி தண்ணி நிக்கிற ஒரு லெவல்ல, அதுக்கு மேல மோட்டர் கீழே போகக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி கப்பியில கயரை கட்டி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கயறு கட்டினதுடைய லாஜிக் அதுவாதான் இருக்கும். அப்ப தண்ணி மழை சீசன்ல தண்ணி கிணத்துல எவ்வளவு மேல வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி மோட்டரும் மேல வந்துடும். மோட்டர் போடுறோம், தண்ணி உரியுது, அதனால தண்ணி மட்டம் கீழே போகுதுன்னா மோட்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே போகும். இப்படி ஒரு DIY டூ இட் யுவர் செல்ஃப், ஹேக்குன்னு சொல்றாங்களா இந்த காலத்துல, அந்த மாதிரி ஒரு இது பண்ணி வச்சிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப இன்னும் பசுமையா ஞாபகம் இருக்கு. half a prastav for a hamsa, a croucha. கிரௌச்சாங்கிறது இங்கிலீஷ்ல வந்து ஹெரான் அப்படிங்கிறாங்க. ஹெரான்னா நாரை அப்படின்னு தமிழ்ல அர்த்தம் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிரௌச்சாங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. நம்ம பொருத்தமான ஒரு அர்த்தம் மட்டும் பாக்குறோம். முன்னையும் பின்னையும் பறவை இருக்கிறதுனால பறவை அர்த்தத்தை மட்டும் பாக்குறோம். கிரௌஞ்ச மலையை முருகன் தொலைச்சாரு
அப்படிங்கிற ஒரு கதை கூட உண்டு. அது ரொம்ப முருகனுடைய வரலாறுல ரொம்ப பிரபலம். அது வேற ஒரு கிரவஞ்சம். பல கிரவஞ்சம் இருந்தால் நம்ம இந்த இடத்துல இந்த அர்த்தம், பொருத்தமான அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்ல வந்தேன். பெரான் அப்படிங்கிறதுக்கு தமிழ் கொக்கு தான் நினைக்கிறேன். ஆமா, கொக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்தது ஆன்டிய பீகாக். பீகாக் மட்டும் தானே சொல்லி இருக்கு, பீகன் சொல்லலையே அப்படின்னு சண்டைக்கு வர வேண்டாம். அந்த இன பறவைகள் இது ஒரு பொது பேர் அப்படின்னு எடுத்துக்கணும். என்னுடைய தமிழ் அன்னப்பறவை மயில் கிரௌஞ்சம் வரிசையினாலேயே மாத்திட்டாங்க. மயில் சமஸ்கிருதத்துல 3வது வருது, இங்க 2வது இருக்கு. இவைகளுக்கு அரைப்படி சோறு உணவாகும். உங்க தமிழ்? அன்னங்கள், கிரௌஞ்ச பறவைகள், மயில்கள் முதலாவற்றிற்கு அரைப்படி சாதம் தர வேண்டும். அடுத்தது 60, 59. சேஷானாம் சேஷானாம் அத்தஹ அத்தஹ மிருக மிருக பசு பசு பக்ஷி பக்ஷி வியாலானாம் வியாலானாம் ஏகபக்தாத் ஏகபக்தாத் அனுமானம் அனுமானம் கிராஹயேத். கிராஹயேத். அத்தஹ அதனால, எதனால? மேல நாங்க சில மாடல் மாதிரி தந்திருக்கிறோம். அதனால அந்த மாதிரியை பின்பற்றி மீதி உள்ளதை நீங்க பண்ணுங்க. சேஷானா நாங்க சொல்லாம விடுபட்டு போனது எது இருந்தாலும், யாராவது நவீன காலத்துல எலி வளர்க்கலாம், பன்னி வளர்க்கலாம். பன்னி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எலி சொல்லலன்னு நினைக்கிறேன். பூனை வளர்க்கலாம். மனுஷங்களுக்கு தான் நாகரிகம்ங்கிற பேர்ல நிறைய பைத்தியம் பிடிக்கும், என்னென்னவோ செய்வாங்க. அதனால நாங்க சொன்னது ஏதாவது விடுபட்டு போயிருந்தா, மிருக மான் வகையில, பசு மிருக வகையில, பக்ஷி பறவை வகையில. இதுல தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன பண்ணுதுன்னா, மிருக அப்படின்னா காட்டு விலங்கு, பசுன்னா வீட்டு விலங்கு. வன்னிய மிருகங்கள், டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், அன்டொமஸ்டிகேட்டட்னா இன்னும் இங்கிலீஷ்ல அப்படி பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வைல்ட் அனிமல்ஸ். வைல்ட் அனிமல்ஸ் அதுக்கு மிருகம், பசு டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அப்படிங்கிற துவனியில தமிழ்ல எடுத்திருக்காங்க. அது ஒரு சுவாரஸ்யம் தான். இந்த கொண்டாட்டத்துல நான் இது வரைக்கும் இந்த 2 வார்த்தையும் பார்த்தது இல்லை. இது எனக்கு ஒரு புது தகவல். பக்ஷி பறவைகள். வியாலானாம் தமிழ்ல இந்த இடத்துல பாம்புகள் அப்படின்னு எடுத்திருக்காங்க. நம்ம எப்பவுமே பார்க்கணும், வியாலங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கலாம், பாம்புங்கிறது ஒரு அர்த்தம். இந்த இடத்துல பாம்புங்கிற அர்த்தத்தை தமிழ்ல எடுத்திருக்காங்க. ஏக பக்தா ஒரு தடவை சாப்பாடு கொடுக்கணும். ஒரு தடவை அது எவ்வளவு சாப்பிடுது, வயிறு முட்டை எவ்வளவு சாப்பிடுதுன்னு பார்த்து
அதுல இருந்து அனுமானம் கிராகையத், யூகிச்சு அதுக்கு அளவெல்லாம் தெரிஞ்சுக்கோ. என்ன ட்ரையல் அண்ட் எரர், பிராக்டிக்கலா கத்துக்கிடுங்க. எல்லாத்தையும் நாங்க ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி சொல்லி தர முடியுமா? இது கொஞ்சம் நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டாரு சாணக்கியர். ஆங்கிலம். From the above, the quantity of rations enough for one meal for other beasts, cattle. இவங்க வந்து பீஸ்ட் கேட்டில் அப்படின்னு மிருக பசுவை மொழிபெயர்த்திருக்காங்க. அதுவும் ஒரு சுவாரஸ்யம் தான். பேர்ட்ஸ் அண்ட் ரோக் எலிஃபென்ட்ஸ், வியாலங்கிறத பழக்கப்படுத்தாத யானைகள்ங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் எடுத்திருக்காங்க. புலி, பாம்பு, யானை, அப்படி பல அர்த்தம் உண்டு. ரோக் எலிஃபென்ட்ஸ் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. சாணக்கியர் 2வது என்னவோ சொல்லும் போதே ரோக் எலிஃபென்ட்ஸை பத்தி தான் முன்னாடி சொன்னார். நமக்கு பக்கம் நம்பர் 42ல பஞ்சத்ரோணசாலினாம், அதுல ஏகாதசகம் வியாலானாம் அப்படின்னு வரும்போது அந்த அர்த்தம் எடுத்தாங்க. அதனால மறுபடி அது இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால யானைன்னு பொதுவா எடுத்தா கூட பரவாயில்ல. ஆனா அப்பெல்லாம் யானையை பத்தி விரிவா எல்லா விதமான யானைகளை பத்தியும் சொல்லிட்டாங்கிறதுனால இங்க நம்ம வேற அர்த்தம் எடுக்கணும். சிங்கம், புலி, கடுவாய் அந்த அர்த்தம் வேளாளுக்கு வரலாம். அப்படி அர்த்தம் எடுக்கலாம், இல்ல பாம்புன்னு தான் அர்த்தம் எடுக்கணும். யானைன்னு எடுத்தா அவ்வளவு பொருத்தமா வராதுன்னு நினைக்கிறேன். And rogue elephants may be inferred. இது ஆங்கிலம். என்னுடைய தமிழ். இவை அல்லாத காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், பறவைகள், பாம்புகள் இவைகளுக்குரிய அளவை ஒவ்வொன்றிற்கும் உணவிட்டு ஊகித்து அறிந்து கொள்ளல் வேண்டும். உங்க தமிழ் போன இதுல உங்களுக்கு தமிழ் படிக்க சொன்னா? ஆமா சாமி, அன்னங்கள், கிரௌஞ்ச பறவைகள் படித்தேன் சார். மற்ற மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கொடிய மிருகங்களுக்கும் அவை எவ்வளவு சாப்பிடுமோ அதை பார்த்து தக்கபடி உணவளிக்க வேண்டும். பசுக்கள்னு மொழிபெயர்த்துட்டாங்க. பொதுவாக தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு பசுக்கள் சொன்ன உடனே கவு அப்படின்னு ஞாபகம் வரும். அந்த அர்த்தம் இந்த இடத்துல பொருந்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது 60. அங்காராம். இதுல சமஸ்கிருதத்துல தப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு அங்காராகான்னு இருக்கணும், அல்லது அங்காரான்னு இருக்கணும். அங்காராகான்னு எடுத்துக்குவோம். அங்காராஹா. உஷான். லோக கர்மாந்தபிஹி. லோக கர்மாந்த பித்தி லேப்யானாம் ஹாரயேத். இதுல அங்காரான் அப்படி வந்தா தான் இலக்கணப்படி சரியா வரும்.
ராம ராமோ ராமாக ராமோ ராமோ ராமான. அங்காரான்னு அதை திருத்திக்க வேண்டியதுதான். ஏன்னா அது வந்து ஆப்ஜெக்ட்னா செகண்ட் கேஸ்ன்னு வந்தா இன்னுன்னு முடிஞ்சா நல்லா இருக்கும். துஷான் அதுவும் இன்னுன்னு முடிஞ்சிருக்கு. அதனாலையும் அது ஆப்ஜெக்ட் 2 வார்த்தைகள்னு நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. அங்காரான் அப்படிங்கிறது இந்த இடத்துல பொதுவா கங்கு, கனல், இந்த இடத்துல கரி, துஷான் உமி, லோக கர்மாந்த, அதாவது உலோகத் தொழில், உலோகம் இரும்பு, செம்பு, பித்தளை, வெண்கலம், இந்த மாதிரி எந்த உலோகமா இருக்கலாம், தங்க வெள்ளி உட்பட. பித்தி 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 அப்படின்னா சுவர். லேப்பியானாம் அப்படின்னா பூசுறது. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். லேப்பியம்னா ஆயின்மெண்ட்டுக்கு கூட பூசுறதுனால ஆயின்மெண்ட்டுக்கு லேப்பியம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. ஹாரேத் அப்படின்னா எடுத்துக்கொள்ளலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது இந்த ப்ராசஸ்ல ரீசைக்கிளிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அல்லது இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங், ஆர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லிக்கலாம். கரி உமி எல்லாம் இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நெல்லெல்லாம் தொலிக்கும் போது 5 துரோணிய 20 ஆடகம் அல்ல 12 ஆடகமா மாத்திரம். அதுல நமக்கு உமி வரும். அது ரொம்ப ராஜாவுக்குள்ள ரொம்ப ஃபைன் ஆக்கும், ரொம்ப சுத்தாக்கும், நிறைய உமி வரும். இந்த மாதிரி கரி உமி இந்த மாதிரி வர்றது கூட தூர வீணா அதுக்கும் பயன்பாடு இருக்கு. என்ன அப்படின்னா உலோகத்துல வேலை செய்யறவங்களுக்கு வேணும், சுவரு பூசுறவங்களுக்கு வேணும். இதுல உமிய வந்து தங்கத்துல வேலை செய்யறவங்க உமி இதான் பயன்படுத்துவாங்க. அதுலதான் ஊதி அந்த ஷூட்ல தான் தங்கத்துல வேலைப்பாடெல்லாம் பண்ணுவாங்க. திருநீர் எடுக்கணும்னா உமியத்தான் பயன்படுத்துவாங்க. அப்புறம் நம்ம பத்மநாபபுரம் அரண்மனை மாதிரி இடங்கள்ல சிரட்டக்கறி எல்லாம் போட்டுதான் அந்த தளம் போட்டிருக்காங்க. முட்டையினுடைய வெள்ளக்கரு, சிரட்டை, அக்கானி, கடுக்காய், இப்படி ஒரு பட்டியல் இருக்கு. அந்த காலத்துல இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்திருக்காங்க. சுண்ணாம்பு எல்லாம் சேர்ந்து அரைச்சி, அது மாதிரி கோவில்கள்ல விக்கிரகம் பிரதிஷ்டை பண்றதுக்கு ஒரு மருந்து உண்டு, அஷ்ட பந்தனம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுலயும் கூட இந்த மாதிரி பொருட்களுடைய கலவை உண்டு. அதாவது நம்ம நாட்டுல இருந்த சில யுனிக் டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம வந்து குயிக் பிக்ஸ், அப்புறம் என்ன வீட்டுல தண்ணி லீக்கல் ஆனா ஏதோ 2 இடத்த மிக்ஸ் பண்ணி பூசுவாங்களே, ஃபெவிகால், லெப்பம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதோ கம்பெனி பேரும் இருக்கு, மறந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வச்சிருக்கிறோம். அந்த காலத்துல நம்ம கிட்டையும் பாரம்பரிய ஜனங்கள்கிட்டயும் நிறைய டெக்னாலஜி இருந்தது.
அதுல கோவில் சிலைய பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்குன்னு ஒரு மருந்து. அந்த மருந்து தயாரிக்கிறது பெரிய ப்ராசஸ், ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தளம் எல்லாம் போடுறதுக்கும் அவங்க டெக்னாலஜி வச்சிருந்தாங்க. சிமெண்ட் அப்படிங்கிறது வெள்ளைக்காரன் நம்ம மேல திணிச்சது. பாறைகளை உடைச்சி இயற்கையை அழிச்சு சிமெண்ட் உருவாகிட்டு இருக்கு. ஆனா சுண்ணாம்பு, சுப்பின்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க, தூத்துக்குடி மாவட்டத்துக்காரங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். தூத்துக்குடியில சுப்பி வெட்டுற தொழிலுக்காக வேண்டி கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க நிறைய பேர் போவாங்க. என் கூட படிச்ச ஏழை மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் லீவுனா உடனே தூத்துக்குடிக்கு போயிடுவாங்க. ஏன்னா சுப்பி வெட்டிட்டு வந்தா தான் வீட்டுல கஞ்சி காய்ச்ச முடியும். அவங்க படிக்கவும் வேணும், சுப்பி வெட்டவும் போகணும். அவங்க கையெல்லாம் நல்ல காய்ச்சி போயிருக்கும். இப்ப எப்படின்னு தெரியல. அந்த காலத்துல சுப்பி வெட்டுற தொழில் நிறைய பேருக்கு ஆபத்து பாந்தவனாக, அதுல உள்ள விழுந்து இறந்துடக்கூடும், இடிஞ்சு விழுந்து அப்படி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் உண்டு. அந்த சுப்பியில இருந்து வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது கூட அந்த சுப்பிய தண்ணி விட்டு அது அப்படியே கொதிச்சு நீராகும். நீர்ன பிறகு அத சுண்ணாம்பாட்டு பயன்படுத்துவாங்க. அந்த காலத்துல என்ன செம்மா, அது இதுதான் பெயிண்ட், இதுதான் காவி மண்ணு, சுண்ணாம்பு, இது ரெண்டும் தான் அந்த காலத்துல உள்ள டெக்னாலஜி. இது எல்லாமே ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு டெக்னாலஜி வச்சிருப்பாங்க. இதுல சாணக்கியர் இந்த ஒரு டெக்னாலஜியை பத்தி சொல்றாரு. அப்புறம் இந்த நாளைக்கு முன்னாடி கூட துணி தேய்க்கிறவங்க, அவங்க கரியெல்லாம் போட்டுதான் ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சி அதை வச்சுதான் துணி தேய்ப்பாங்க. அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்க கூட கரியை பயன்படுத்தி அப்படி எல்லாம் பண்ணாங்க. உடமரம்னு ஒண்ணு இருந்தது. அத மூட்டம் போடுறது அல்லது மூட்டம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து இந்த கரிகள் தயாரிச்சு அதை கூட பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பொதுவாக பாய்லர் மாதிரி விஷயங்கள்ல கூட இந்த மாதிரி கரிகளை பயன்படுத்துவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இடங்கள் சொன்னேன். சாணக்கியர் இதை இப்படி கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலம். Charcoal and chaff may be given over for iron smelting and lime kiln. இது நான் நினைக்கிறேன் ஆங்கிலத்துக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுள்ளைன்னு சொல்லுவாங்க. இல்ல இவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தா சுண்ணாம்பு காலவாய் அந்த துணி இருக்கு. சுண்ணாம்பு காலவாய்னா சுப்பிய போட்டு நீத்துறது. அந்த காலவாய்ங்கிறது உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா டக்குன்னு எனக்கு அந்த இங்கிலீஷ் ஞாபகம் இல்ல. அதாவது செங்கல் சுள்ளைன்னு சொல்லுவாங்க. செங்கலை தயாரிச்சு காய வச்சு அப்புறம் அடுக்கி அத அவங்க சுடுவாங்க. அத மாதிரி மண் பானைகள் அத கூட சுடுவாங்க. அந்த மாதிரி சுடுறதுக்கு ஒரு செட்டப் இருக்கும். அந்த செட்டப்புக்கு தான்
காலவாய் அப்படிங்கிறது திருநாவுக்கரசர் வாழ்க்கையில பயன்படுத்தின வார்த்தை, அதனால நான் அதை சொன்னேன். பள்ளிக்கூடத்துல அதுக்கு தாத்துக்களை எல்லாம் பிரிச்சு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒன்றும் பயன்படுத்துவாங்க. கில், KILN அந்த வார்த்தை தான் டிக்ஷனரி காட்டுது. சூளை அப்படிங்கிறது வார்த்தை நம்ம ஊர் பக்கத்துல செங்கச்சூளைங்கிறது செங்கச்சூளைன்னு ஆக்கிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதோ ஒரு வார்த்தை உண்டுன்னு எனக்கு ஒரு செங்கலால பெரிய கோபுரம் டவர் மாதிரி கட்டியிருப்பாங்க, அதுக்குள்ள அந்த ப்ராசஸ் நடக்கும். அது ஒரு வார்த்தை. சரி, ஒருவேளை சரி ஞாபகம் வரல. பிளஸ் டூல அந்த செட்டப் பத்தி படிச்சிருக்கேன், +1 +2. ஆனா அதுக்கான வார்த்தை இங்கிலீஷ்ல படிச்சனா இல்லையான்னு தெரியல. சரி, எப்படியானாலும் ஐடியா ஒரு கண்ட்ரோல்டு என்வைரன்மெண்ட்ல நீண்ட நேரத்துக்கு ஹீட் பண்றது. இந்த ப்ராசஸுக்கு நாங்க வந்து வார்னிஷ் எல்லாம் தயாரிக்கும் போது அந்த மாதிரி பண்ணுவோம். அதுக்கு என்ன பேர் சொன்னாங்கிற அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னொன்னு உங்களுக்கு சொல்லணுமா இருந்தா, அணு உலை கூடங்குளம், அங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அந்த அணு உலை ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு இது கட்டுவாங்க இல்லையா, அதுவும் அந்த இதுதான். அங்க அணு உலையை பொறுத்த வரைக்கும் உலைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதுதான் ஐடியா. ஆங்கில மொழிபெயர்ப்பு அந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. சுவர் பூசும் தொழில்னா சுவருக்கு பிளாஸ்டர் பண்றது இல்லை, அந்த மாதிரி உலைகள் கட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. என்னுடைய தமிழ் கரி, உமி இவற்றை கம்மத்தொழில், சுவர் பூசும் தொழில் இவற்றின் பொருட்டு சேர்த்து வைத்தல் வேண்டும். சேர்த்து வைத்தல் வேண்டும்னா ஒதுக்கி வைத்தல் வேண்டும், அல்லது பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம். இதுல கரி உபலட்சணத்தால் சாம்பலையும் கொள்ளல் வேண்டும், வயல் முதலியவற்றிற்கு உரமாம் ஆதலின். இங்க கரின்னு மட்டும் சொல்லியிருக்கு. நாம கரி முதலானவை அது கூட்டத்தோட சேர்ந்த சாம்பல் மாதிரிப்பட்டதையும் புரிஞ்சுக்கணும். வயலுக்கெல்லாம் உரமா எல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல அப்படின்னு. சாண வரட்டி இது எல்லாத்துக்குமே அந்த மாதிரி காரியங்கள் உண்டு. கம்மத்தொழில்ங்கிறது இரும்பு முதலிய உலோகத் தொழில். அதைத்தான் இவங்க இங்க இந்த இடத்துல கம்மத்தொழில்னு பயன்படுத்தியிருக்காங்க. கம்மாளர் அப்படிங்கிற வார்த்தை சில பேர் பயன்படுத்துவாங்க. கம்மார், கம்மாளர். எல்லாம் சமுதாயத்தை விட்டு விலகி வந்ததுனால நிறைய வார்த்தைகள் கொஞ்சம் ஞாபகம் வர மாட்டாங்க. உங்க புக்ல என்ன போட்டிருக்காங்க? கரித்துண்டுகள் முதலான மீதி எரிபொருளை சுவர்களுக்கு சுண்ணாம்பு பூசுபவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா? சரி. அதாவது ஆசாரி அப்படின்னு பொது வார்த்தை, அதுல
கன்னார், தச்சர், மரத்துல வேலை செய்யற ஆசாரிக்கு தச்சர்னு பேரு. தைக்கிறதுனால தச்சரா இல்ல வேற எதுனாலையும் தச்சராங்கிற ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அடுத்தது கன்னார், அப்படி கன்னார்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இரும்பூரை பண்றவங்கன்னு நினைக்கிறேன். கொல்லர், பொற்கொல்லர், பொண்ணுல பண்றவங்கள கொல்லர்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த ஆசாரிகள் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. முன்னாடி அதை தெரிஞ்சு வச்சிருந்தேன், மறந்துட்டேன். சரி, அடுத்த வரி 61. கணிகா, கணிகா, தாஷ, தாச, கர்மகர, கர்மகர, சூப்பகாராணாம், உபகாராணாம், அதக, அத்தக, அந்யத், அந்யத், ஔதனிகா, ஔதனிகா, பூபிகேபியः உபிகேபியः பிரயச்சேத். பிரயச்சேத். பிரயச்சேத் கொடுங்க. கணிகா, கணிகாங்கிறது நம்ம முதல்ல பார்த்தோம். பஞ்சத்ரோணம் ஷாலீனாம் துவாதச அடக்கம் அப்படின்னு 42ல அந்த இதுல கடைசியில ராஜாவுக்கு வரும்போது 5 ஆடகமாட்டு குறைஞ்சிரும். அப்ப அதுல வந்து நிறைய உமி, தவிடு, உடஞ்ச அரிசி இதெல்லாம் பிரிஞ்சிடும். இப்படி இந்த உடஞ்ச அரிசி அத கணிகா அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது தெள்ளி பொறுக்கி ராஜாவுக்கு எடுத்த பிறகு அல்லது மற்றவங்களுக்கு எடுத்து அதுல ஒரு லோ குவாலிட்டிங்கிறது கரெக்டா வராது. இப்ப நம்ம வந்து மாவு திரிக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன். இப்போ கோதுமையை உடைக்கிறோம். கோதுமையை 1க்கு பாதியா உடைச்சா அதுல கஞ்சி வைக்கலாம். அத 1க்கு 4 அல்லது 8 உடைச்சா அதுல உப்புமா பண்ணலாம். அதுல இன்னும் கொஞ்சம் பொடியா பண்ணுனா ரவை பண்ணலாம். பாம்பே ரவை மாதிரி அந்த ஃபைன் இதாட்டு மாறிடும். இன்னும் பொடி ஆக்கிட்டா மாவாயிடும். அது வந்து இந்த சுகர் பேஷண்ட். இன்னும் பொடி ஆக்கிட்டோம் அப்படின்னா, இது பொடி ஆக்குறது அப்படின்னா என்னன்னா அந்த ப்ராசஸ்ல அத வேற வேற அரிப்புகள் மூலமா அரிச்சு எடுக்கும் போது வேற வேற சைஸ்ல நமக்கு கிடைக்கும். ரிஷிகேஷ்ல கோதுமை உப்புமா பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் சைஸ் சென்னையில இருந்து இன்னும் ஆர்டர் பண்ணி வருத்துவாங்க. அது கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கிறதுனால அது உப்புமா பண்றதுக்கு நல்லா இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன், ரொம்ப நைஸா வரும்போது மாவு அது வந்து என்ன, ரொம்ப நைஸான மாவு தான் நம்ம பரோட்டா எல்லாம் பிரபலமா இருக்குமே, மைதா மாவு. அப்போ இதுல வந்து நம்ம குவாலிட்டி லோ ஹை அந்த மாதிரி சொன்னா அது வார்த்தை சரியா வராது. அதனுடைய வேற வேற போர்ஷன் அது வந்து சரியா இருக்கும். அப்ப இதுல ராஜாவுக்கு மற்றவங்களை எல்லாம் எடுத்து போக நமக்கு உண்ண தகுதியான வேற போர்ஷன் கிடைக்கும். அரை அரிசி, முக்கா அரிசி, கால் அரிசி இப்படி எல்லாம் வரும்னு வச்சுக்கோங்க.
அது அரிசி தான், அதை சமைச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி பட்டத தாச அடிமைகள் இதுல நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மனுஸ்மிருதியில 2 பேர் விதமான ஆட்களை பத்தி பேசுது. ஹரி ஓம் சாமி. சாமி கேக்குதா? ஹரி ஓம். ஹரி ஓம் சாமி. ஹரி ஓம். சிஸ்டர் கேக்குதுங்களா? ஹரி ஓம். நான் சாமிஜி இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல நம்ம 2 பேருக்கு தான் தெரியுது. ஆமா ஆமா, ட்ராப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவங்களுக்கு சிக்னல் இஷ்யூன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா ஓகேண்ணா. சாமி கூப்பிடுறேன். ஓகேண்ணா. சிஸ்டர் நான் சாமி கூப்பிட்டு பார்க்குறேன். ஆமா, நான் 2 நெட்வொர்க் மாத்தினேன். இப்ப 3வது நெட்வொர்க்ல இப்பதான் கனெக்ட் ஆயிருக்கு. கேக்குதுண்ணா? கேக்குது சாமி. ஹரி ஓம். ஹரி ஓம் சாமி கேக்குது. வோடஃபோன் டிஸ்கனெக்ட் ஆச்சுது. ஒன்னு டிஸ்கனெக்ட் ஆன உடனே இன்னொன்னுக்கு மாத்தி பார்த்தேன், சரியாகல. ஜியோவுக்கு மாத்தினேன், கனெக்ட் ஆச்சுது. ஆனாலும் கனெக்ஷன் வர்றதுக்கு கூட நேரம் ஆச்சுது. நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பல வெரைட்டி ஃபுட் ப்ராசஸிங்ல பல ஸ்டேஜ் உண்டு. முழு அரிசி, முக்கா அரிசி, அரை அரிசி, கால் அரிசி, மாவு, இது மாதிரி எல்லாம். இதுல நம்ம முதல்ல கொஞ்சம் பேருக்கு இந்தந்த குவாலிட்டியில எடுத்துறோம்னு சொல்லிட்டோம். அதுல எடுத்து போக வரக்கூடிய அரிசிய தாசர்கள், அடிமைகளுக்கு கொடுக்கலாம். இதுல 2 இது உண்டு. மனுஸ்மிருதியில 2 வார்த்தைகள் பயன்படுத்துற மாதிரி எனக்கு ஞாபகம். தாசர்கள்னு ஒண்ணு, இன்னொரு வார்த்தை எனக்கு இப்ப டக்கு ஞாபகம் இல்ல. அதாவது கூலி வாங்கிட்டு வேலை செய்யறவங்க ஒரு கூட்டம், குடுக்க கூலிக்கு வேலை செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தங்க பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு விசுவாசிகளா இருப்பாங்க.
அவங்களுக்கு கூலி அந்த மாதிரி கிடையாது. ஆனா நம்ம வீட்டுல உள்ள நல்லது கெட்டது எல்லாத்துலயும் அவங்களுக்கு பங்கு இருக்கும். அந்த மாதிரி அவங்க வீட்டு நல்லது கெட்டதெல்லாம் முதலாளி கவனிச்சுக்குவார். இது தாசர்கள் அப்படிங்கிறது அதை குறிக்கிற வார்த்தைன்னு சொல்லலாம். கூலிக்காரங்க இல்ல, சேவகர்கள். இப்படி சொன்னா புரியறதுக்கு சரியா இருக்கும், சரியான கோணத்துல புரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்படும். தாசர்கள்னா சேவகர்கள், குடும்ப டாக்டர் மாதிரி, குடும்ப வைத்தியர் மாதிரி, குடும்ப வேலைக்காரங்க. அவங்க தாச. கர்மக்கர, இது கூலி வேலைக்காரங்க. சூப்பக்காரானாம், இது அநேகமா சமையல்காரங்க. சூப்பர்னா பருப்புங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் பார்த்திருக்கோம், குழம்புங்கிற மாதிரி துணி அர்த்தத்துல பார்த்திருக்கோம். இங்க சமையல்காரங்க நம்ம புரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணுவோம். அதக அந்நியத், ஔதனிகா. ஓதனம்னா அரிசி, ஓதனம்னா சோறு. அந்த ஓதனத்துல இருந்து தத்திதமாட்டு வரக்கூடியது ஔதனிக்கம். இப்ப நம்ம வீட்டுல சமைக்கிறோம், சோறு மிச்சம் வருது. இப்ப கல்யாண வீட்டுல எல்லாம் இன்னைக்கு அந்த காலத்துல மிச்சம் வந்ததுன்னா அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஔதனிக்காங்கிறது சோறு. பூபிகேப்யக, ஔதனிக்கக அப்படின்னா சமையல்காரர். அதுல இருந்து வந்தது ஓதனம்னா சோறு. நாம சமைச்ச சாப்பாடு அப்படின்னு புரிச்சுக்கலாம். பூபிகேப்யக, இது ஒரு விதமான கேக். நம்ம இன்னைக்கு பன்னு, ரொட்டி, பன்னு, பன்னு, இன்னொன்னு சொல்லுவாங்களே பிரெட். பிரெட், இது பன்னு பிரெட்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெரைட்டி பூபிக்கக. இங்க டிக்ஷனரி சொல்லுது a sort of cake half baked or fried in oil or ghee. நெய்யில வறுத்தெடுத்தது. அதனால மட்டமானதுன்னு நினைக்காண்டா. இவைகளை கூட, அதாவது முதல்ல சமைக்காதது சொன்னது, நம்ம தெரிஞ்சு ராஜாவுக்கு எல்லாம் எடுத்த பிறகு மிச்சம் இருக்கிறதெல்லாம் சமைக்காத பொருட்களை கொடுக்கலாம். இல்ல சமைச்சதுலயே கூட மீதம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கூட கொடுக்கலாம். அதெல்லாம் நமக்கு விசுவாசிகளுக்கும் கொடுக்கலாம். விசுவாசிகள், சேவகர்கள், அந்த வார்த்தைகளை சொன்னா புரிஞ்சுக்கிறது சரியா இருக்கும். இல்ல கூலிக்காரங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சாணக்கியர் சொல்றார். ஆங்கிலம். பிரான் அண்ட் ஃப்ளோர், தவிடும் மாவும் அப்படிங்கிறது மாதிரி கணிக்காங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அர்த்தம் எடுத்திருக்காங்க. மேபி கிவன் டு ஸ்லேவ்ஸ், லேபரர்ஸ். இந்த தாசங்கிறத அடிமை, லேபரருங்கிறது கூலிக்காரங்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டிரான்ஸ்லேஷன் படிச்சுக்கிட்டு தான் நம்ம திராவிட கூமுட்டைகள், கம்யூனிச கூமுட்டைகள், கிறிஸ்தவ இஸ்லாமிய கூமுட்டைகள் எல்லாம் பேசிட்டு நடக்குது. மனுஸ்மிருதி படிச்சா நமக்கு தெரியும் அதனுடைய தாத்பரியம்
சேவகர்கள் அல்லது குடும்ப விசுவாசிகள். slaves, laborers and cooks. இதுல and சூப்பக்காரர்கள் cooks எடுத்திருக்காங்க. The surplus of the above may be given to those who prepare cooked rice and rice cakes. ஆங்கில டிரான்ஸ்லேஷன் எப்படி வருது அப்படின்னா, மேல சொன்னதுல, அதாவது பிரான் அண்ட் ஃப்ளோர், தவிடு மாவுல மிச்சம் வந்ததுன்னா அத சமைக்கிறவங்களுக்கு சாமி நல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுது சாமி. அது ஜீவ மகாத்மியம் நினைக்கிறேன். சாமி கரெக்டா இருக்கு, எனக்கு கேக்குது. அதாவது சோறு சமைக்கிறவங்களுக்கு அல்லது பிரெட் பட்டர், நம்ம ஒரு பாஷையில் சொல்றதுன்னா இட்லி தோசை எல்லாம் பண்றவங்க, இட்லி தோசை ஒரட்டி புட்டு, அப்புறம் என்ன சாமி ஒரட்டின்னா என்னது? அது ஒரு சுட்டு எடுக்கிற ஒரு கேக்கு தான் அது. அப்புறம் சேமியா, நம்மூர் நூடுல்ஸ், அதாவது என்ன சொல்லுவாங்க, இடியாப்பம், ஆப்பம், இந்த மாதிரி இதுகளுக்கு தயாரிக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்கு. அது எனக்கு அவ்வளவு சிறப்பா தெரியல, அது எனக்கு புரியல. தமிழ் என்ன சொல்லுது பார்ப்போம். நொய்யரிசியை, நொய்யரிசி அப்படின்னா நம்ம ஊர்ல பொடியரிசியுமாங்க. காய்ச்சல் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகும், சிரமம் இல்லாம, அதனால அதை பயன்படுத்துவாங்க. நொய்யரிசி இருக்கிறது அது. இந்த காலத்துல நொய்யரிசின்னா ஜீரக சம்பா, என்ன சொல்லுவாங்க, டொப்பி அரிசி, இதெல்லாம் தான் இந்த காலத்து நொய்யரிசி. சரி, மெல்லிசா இருக்கிறதுனால நொய்யரிசிங்கிறத சொன்னேன். அதான் அடிமைகள், பணியாளர், பருப்பு சமைப்போர். தமிழ் டிரான்ஸ்லேஷன்லயும் அடிமைகள் வந்திருக்கு, அது எனக்கு உடன்பாடு இல்லை. பருப்பு சமைப்போர், அவங்க முன்னாடி சூப்பம்ங்கிறதுக்கு பருப்புன்னு வச்சதுனால இப்பவும் பருப்பு சமைப்போர்னு வச்சுட்டாங்க. பொதுவா சமைப்போர்னு சொன்னா பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பருப்பு சமைப்போர் அப்படின்னு ஏன் போட்டோங்கிறது விளக்கம் சொல்றாங்க. பருப்பு முதலியன கலந்து உயர்ந்த கறி வகைகளை ஆக்குவோர். அதாவது பருப்பு சமைப்போர்னா வெறுமனே பருப்பு வைக்கிறவங்க இல்ல, டிசைனா டிஷ் பண்றவங்க அப்படின்னு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. கொடுக்க வேண்டும் அப்படின்னா உணவிற்காக கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு சாப்பிடுறதுக்காக வேண்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல. அதனின் எஞ்சியதை சோறு சமைப்போர், பன்னிக்காரம் செய்வோர் இவர்களுக்கு கொடுத்தல் வேண்டும். கொஞ்சம் புரிகிற மாதிரி இல்ல. நான் எடுத்த அர்த்தம் அதக அந்நியத்து ஔதரிக்கா பூபிகேபியக பிரேச்சேத். அது அதனுடைய விபக்தி கேஸ் எல்லாம் பார்க்கணும். நான் ஒரு ரஃபா அடிச்சேன். அது சோறு சமைச்சதெல்லாம் மிச்சம், முதல்ல உள்ளது சமைக்காதது மிச்சம் இருந்தா, இரண்டாவது உள்ளது சமைச்சது மிச்சம் இருந்தா அப்படிங்கிறது மாதிரி நான் அர்த்தம் எடுத்துக்கிட்டேன். சரி, உங்க தமிழ் என்ன சொல்லுது? அரிசி நெய்யை எடுபிடி ஆட்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் கஞ்சி முதலானவற்றை காய்ச்சும் வேலைக்காரர்களுக்கும் கொடுக்க வேண்டும். மிகுந்தவற்றை சாதம் சமைப்பவர்களுக்கும் பணியாரம் செய்பவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இங்க பன்னிக்காரம்னு சொல்லி இருக்கிறது நம்ம ஒரு பணியாரம். பணியாரம்னு வரும்போது முறுக்கு, முந்திரி கொத்து,
உண்ணியப்பம், என்ன சொல்றது, ஸ்நாக்ஸ், நவீன கால வார்த்தையில சொன்னா ஸ்நாக்ஸ் அப்படின்னுங்கிற வார்த்தையில அர்த்தத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அஹ் அடுத்தது கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா நம்ம கொஞ்சம் நேரம் தாண்டி போயிட்டு இருக்கிறோம். கூடுதல் எவ்வளவு நேரம் வரும்னு எனக்கு சொல்ல தெரியல. இந்த இடத்துல நிறுத்திக்குவோமா? சரி சார். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை சார், கேள்வி எதுவும் இல்லை சார்.